ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லேயும் நம்ம வாழை இலை சாப்பாடு சாப்பிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். நம்ம எந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த லஞ்ச் பாக்ஸ் மூடிய அந்த வாழை இலையில் ரெண்டாக மடித்து போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்தி எடுத்து அந்த மூடியை சுற்றி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மதியம் வாழை இலையில் சாப்பிடும்போது சுட சுட காலையில் வைக்கிறதுனால அந்த இலையோடைய வாசனையும் கலந்து சாப்பாடு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட இல்லை, நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்பினோம்னா இந்த இலையை வச்சு கொடுத்து அனுப்புறதுனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. குழந்தைங்களும் இலையில் சாப்பிட்றதா நினச்சி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி இலையும் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஃபுல் இலையவும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எந்த டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இலையை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்புறதுனால குழந்தைங்களும் இலை சாதம் என்று விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான ஒரு சாதமாகவும் அமையும். கட் பண்ண மீதி இலையை நம்ம ஒரு நூலால் கட்டி வச்சிட்டோம்னா 1 வீக் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா இலை கருப்பாயிடும். நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.